இல்ல இல்ல ப்ரோ ப்ரோ பேசிட்டு இருக்கோம் கத்திக்கிட்டு இருக்க என்ன வளர்த்துருக்க உங்க வீட்டுல அடிக்கிற இந்த ஐபிஎல் மேட்ச்சில் வந்து இந்த விக்கெட் விழுறது 6-4லாம் பார்க்குறத விட பணக்காரன் எப்படி பணக்காரனாகவே இருக்கிறான், ஏழை ஏன் பணக்காரன் ஆகிறதே கிடையாது அப்படின்றத நீங்கள் வந்து ஈஸியாக பார்க்க முடியும். அப்படி தான் ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், ஆல்சோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஐபிஎல்ல வந்து சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி மேட்ச் நடக்குது. ஸோ அதில் வந்து மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு மேலே ஃபேன்ஸ் கூட ஒரு சின்ன பிரச்சனை வருது. ஸோ அதில் வந்து ஆர்சிபியில் இருக்கிற ஒரு பையன் வந்து சிஎஸ்கே ஏதோ சொல்கிறான். ஸோ அதுக்கு ஒன்று சிஎஸ்கேலேருந்து ஒருத்தர் வந்து பயங்கரமாக ஆக்ரோஷமாக அவர்கிட்ட வந்து சண்டைக்கு போகிறோம். ஸோ இந்த ஒரு சீன் இது நிறைய இந்த மாதிரி நிறைய நியூஸ் வரும். பட் இதில் என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு வேற்றுமை இருக்குது. என்னென்னா 2 பேரும் வெவ்வேறு டீமை சப்போர்ட் பண்ணுறாங்க அண்ட் 2 பேரும் வந்து வெவ்வேறு கலர் டிஷர்ட் போட்டிருக்காங்க. ஒற்றுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க போட்டிருக்கிற டிஷர்ட் முக்கால்வாசி காசு கொடுத்து தான் வாங்கியிருப்பாங்க. அந்த டிஷர்ட் வந்து தோனியும் போடுறாரு, இவங்களும் போடுறாங்க, விராட் கோலியும் போடுறாரு. இந்த ஆர்சிபி கேப்டனும் போடுவாங்க, ஆர்சிபியில் இருக்க பிளேயர்ஸும் போடுவாங்க, சிஎஸ்கே இருக்க பிளேயர்ஸும் போடுவாங்க, அதில் இருக்கிற ஃபேன்ஸும் போடுவாங்க. ஆனால் என்ன ஒன்றுனா, அதில் இருக்க பிளேயர்ஸ் போடுறதுக்கு அந்த கம்பெனிலாம் அவங்களுக்கு காசு கொடுப்பாங்க. இந்த பார்க்க போன ஃபேன்ஸ் அந்த டிஷர்ட் போடுறாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த டிஷர்ட்டை வந்து இவங்க காசு கொடுத்து யாரோ ஒருத்தனோட லோகோ ஃப்ரீயாக போட்டுட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ இதனால தான் ஆக்சுவலி வந்து ஏன் பணக்காரன் ஆகிறான், ஏழை பணக்காரன் ஆகிறதே கிடையாதுன்றது இதுதான். ஸோ நீங்கள் எத்தனை வருஷமாக தோனிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, விராட் கோலிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, அவருக்காக இறங்கி நின்று ரோட்டில் கோவப்பட்டு சண்டை போடுறீங்க. ஒரு ஃபேன் இப்படி பேசிட்டான், அப்படி பேசிட்டான், எங்கள் தலை எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறீங்க, 20 வருஷம் சப்போர்ட் பண்ணுறீங்க, ஒரு 30 வருஷம் பண்ணுறீங்க. இதுக்கப்புறமா தோனியோ இல்லை விராட் கோலியோ வந்து சரிப்பா எனக்கா இவ்வளோ தூரம் நீ சப்போர்ட் பண்ணிட்ட, நீ ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிற, உன்னோட கம்பெனி லோகோ வந்து என் டிஷர்ட்டில் நான் போட்டுட்டு ஒரு மணி நேரம் ஜாகிங் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாரா? இல்லை விராட் கோலி சொல்லுவாரா? ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் ஏன் வந்து இப்படி தரம் தாழ்த்திட்டு போகிறீங்க? உங்கள் பசங்க உங்களை பார்க்குறாங்க, அடுத்த ஜென்ரேஷன் உங்களை பார்க்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கிரிக்கெட் விளாட்ற ஒருத்தன் தான் உங்களுக்கு வந்து தலைவர், ஹீரோ, அப்படி ஆக்டர் தான் ஹீரோ அப்படின்னா ஹூ ஆர் யூ? உங்கள் பையனுக்கு வந்து நீங்கள் யார்? நீங்கள் முதல்ல உங்கள் பையனுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஆளாகவே தெரியாது. உங்கள் பையனுக்கு வந்து எனக்கு பேசாம தோனிக்கு புள்ளியாக பிறந்திருக்கலாமே அப்படி தான் யோசிப்பான். உங்களுக்கு புள்ளியாக பிறந்ததால் அவனுக்கு என்ன பெருமையாக இருக்கும்? நீங்களே யாரோ ஒருத்தனுக்கு வந்து கூஜா தூக்கிட்டு அவனுக்கு ஃபேன் பாயாக சுற்றிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் அவமானங்க. என் சேனலில் வந்து நீங்கள் போய் என்னோட யூடியூப் சேனல் பாருங்கள், ஒரு கமெண்ட் வந்து என்னோட ஃபேனுன்னு சொல்லி நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஒரு கமெண்ட் நான் சொல்கிறேன், இது வரைக்கும் ஆயிரக்கணக்கான கமெண்ட் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா என்னோட சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க யாரையுமே வந்து என்னோட ஃபேன் சொல்ல விட மாட்டேன். ஏன்னா அது ஒரு அவமானம். அது வந்து தன்னை தாழ்த்திக்கிற ஒரு விஷயம். சுய கௌரவமே இல்லாமல், தனக்குன்னு ஒரு சுய சிந்தனையே இல்லாமல், தான் சாதிக்கணும்னு நினைக்காதவன், ரொம்ப தற்குறியாக இருக்கிறவன் தான் இன்னொருத்தனுக்கு ஃபேனாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் நான் சொன்னது கோவம் வந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு இந்த சேனலை ஃபாலோ பண்ணிட்டு போங்க. ஏன்னா இதுமாதிரி நிறைய பேசுவோம், நிறைய கோவம் வரும். ஸோ வில் சே அகெயின் தேங்க்ஸ்.